शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्र श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ஆதிசங்கரர் அருளிய தத்துவோபதேசம். கேட்குதா மைக்கு? ஃபஸ்ட்டு தத்துவோபதேசம் ஸ்லோகம் 1 1 2 3 பார்த்தா तत्त्वं पदार्थशुद्ध्यर्थं गुरुशिष्यं वचो ब्रवीत्। वाक्ये तत्त्वमसीत्यत्र त्वं पदार्थं विवेचय। न त्वं देहोऽसि दृश्यत्वात् रूपजात्यादिमत्वतः भौतिकत्वादशुद्धत्वात् अनित्यत्वात् तथैव च अदृश्यो रूपहीनस्त्वं जातिहीनोऽप्यभौतिकः शुद्धनित्योऽसि दृग्रूपः घटो यद्वन्न दृग्भवेत्। தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தில் தத்துவம் அசி என்ற 3 பதங்கள் இருக்கின்றன. தத் என்பது ஈஸ்வரனை குறிப்பது, துவம் என்பது ஜீவனை குறிப்பது, அசி என்பது ஐக்கியத்தை குறிப்பது. இந்த மகா வாக்கியத்தை விசாரத்திற்கு எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பதத்தினுடைய பொருளையும் தனித்தனியே விசாரம் செய்கின்றார். இது அந்த நூலினுடைய விஷயம். தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை மையமாக கொண்டு விசாரம். துவம் என்ற பதத்தை முதல்ல எடுத்துக்கொண்டு துவம் என்பது ஜீவன், ஜீவஸ்வரூபம் என்ன, துவம் என்ற பதத்தினுடைய மெய்ப்பொருள் என்ன, மெய்யான பொருள் என்ன. நம்ம வழக்கத்தில் ஒரு பொருள் வைத்து கொண்டிருந்தாலும் அந்த பொருள் சரியானது தானா என்பது விசாரம் செய்து அறிந்து கொள்ள வேண்டியது. ஏனெனில் நம்முடைய அனுபவம் ஒன்றாக இருக்கின்றது, சாஸ்திரம் சொல்வது ஒன்றாக இருக்கின்றது. தொங்கிறது ஜீவன், ஜீவன்னா நான் யாருன்னு நமக்கு தெரியாதான என்ன? தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ அப்படின்னா. அதனால் தன்னைத்தான் அறிந்து தான் எல்லாருக்கும் நான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தானே.
இதில் விசாரம் பண்ணுறதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? தெரியாத ஒரு புறப்பொருள் என்றால் அதை ஆராய்ச்சி பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்ததில்லை, தெரியாதுன்னு அப்போ தான் பார்க்குறோம்னா அது என்னங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணலாம். நான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அதில் விசாரம் செய்வதற்கு என்ன இருக்கின்றது என்று கேட்டால், இந்த நான் என்பதை பற்றி சாஸ்திரம் வேறு விதமாக சொல்லுகின்றது. ஜீவனுடைய அனுபவத்தில் இருக்கிறதுக்கு நேர் மாறான ஒரு கருத்தை, நேர் எதிரான ஒரு கருத்தை சாஸ்திரம் சொல்லுகின்றது, உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன. உபனிஷத்துக்கள் பொய்யான வார்த்தைகளை சொல்லாது. ஏன்னா உபனிஷத் வேதத்தில் இருக்கிறது, வேதம் ஈஸ்வரனுடைய வாக்கு. அதனால் உபனிஷத்துங்கிறது நமக்கு பரம பிரமாணம். ஆகவே உபனிஷத் சொல்ல வருவது என்ன, நம்மளுடைய அனுபவம் என்ன, இரண்டிற்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு எதனால், உபனிஷத் எந்த கோணத்தில் சொல்லுகின்றது, நாம் எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறோம், இந்த ரெண்டையும் நேர் செய்யணும். அதற்காகத்தான் இந்த விசாரம், அதற்காகத்தான் இந்த நூல். இந்த இரண்டாவது ஸ்லோகம் தொம் என்ற ஜீவன், இல்லை நாம் ஜீவன் என்று நினைக்கிற பொழுது உடலைத்தான் மையமாக கொண்டு நான் நினைக்கிறோம். அதில் இந்த உடலினுடைய தன்மை என்ன என்பதை எடுத்துக்கொண்டு சொல்லுகின்றது. இந்த உடல் நீ அல்ல, உடல் ஆத்மா அல்ல என்பதற்கான காரணங்களை முதல்ல சொல்லுகின்றார். மூன்றாவது ஸ்லோகத்தில் ஆத்மாவினுடைய சொரூபம் என்ன என்பதை சொல்லுகின்றார். இப்போ உடலினுடைய தன்மையும் ஆத்மாவினுடைய தன்மையும் ஒன்றுக்கொன்று நேர் விரோதமாக இருக்கின்றது. ஆகவே நீ உடல் அல்ல என்பதுதான் இந்த இரண்டு பாடல்களுடைய கருத்து. இதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சின்ன விசாரம் பண்ணி புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை பார்க்கலாம். நான் என்று நாம் நினைக்கின்ற பொழுது நான்கிறது என்ன? நான்கிறது உணர்வாக இருக்கு. நான் இருக்கிறேன், நான் அப்படிங்கிற பொழுது ஒரு உணர்வு, அறிவு. நான்கிறது நான் என்று நான் என்னை உணர்கின்றேன், என்னை அறிகின்றேன். இப்போ நான் இருக்கின்றேன், நான் இருக்கின்றேன் என்பதை நான் அறிகின்றேன், அறிந்திருக்கின்றேன். ஆனால் நான்கிற பொழுதே அது ஒரு உணர்வு பொருள், அறிவு பொருள். ஜடமான ஒன்று நான் நினைக்காது, நான் சொல்லாது, அது பேசாது. அப்போ நான் என்கிற பொழுது அது ஒரு உணர்வாய் அறிவாய் இருக்கின்றது. நான்கிறது ஒரு உணர்வு, அறிவு. இந்த உணர்வு அறிவு எப்பொழுது இருக்கின்றது? எப்பொழுதுமே இருக்கின்றது. எப்பொழுதுமே நான்கிறது உணர்வாகத்தான் அறிவாகத்தான் இருக்கின்றது. அதனால் நான் என்கிற பொழுது நான்கிறது ஜடமான ஒன்றாக சொல்ல முடியாது. நான்கிறது அறிவு பொருள், அறிவு, அறிவு சொரூபமாக இருப்பது. ஒரு பொழுது அறிவாக இருக்கிறது, ஒரு பொருள் ஜடமாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. எப்பொழுதுமே அது அறிவாய் உணர்வாய் இருப்பது. இந்த உடல் என்று எடுத்துக்கொண்டு உடலை பார்த்தோம்னா உடல் ஜடமானதாக இருக்கின்றது. உடம்பு ஜடம்ங்கிறது நமக்கு தெரியும். உடம்பு மாறுபடக்கூடியதாக இருக்குது, ஒரே மாதிரி இல்லை, மாறுபட்டு கொண்டே இருக்கின்றது. உடல் மாறுபட்டு கொண்டு இருக்கின்ற பொழுதும் உடலை அறிகின்ற, உடலில் இருக்கக்கூடிய நமக்கு நான் என்ற உணர்வானது எப்பொழுதும் மாறாமல் இருக்கின்றது. உடல் மாறிக்கொண்டே இருக்குது. பிறந்த பொழுது இருந்தது ஒரு மாதிரி, இப்போ இருக்கிறது ஒரு மாதிரி. முற்றிலுமே உடல் மாறி இருக்கின்றது. ஆனால் நான்கிற உணர்வு மாறாமல் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கின்றது. அதில் நான்கிறது உணர்வு, அறிவு, அறிபவன். நான் என்பது அறிபவன். உடல் அறியப்படுவதாக இருக்கின்றது. எப்படி இந்த உடம்புக்கு வெளியே புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம பார்க்கிறோமோ ஒரு படம் ஏதோ ஒன்று புறத்தில் இருக்க ஒரு பொருளை பார்க்கிற பொழுது நான் பார்ப்பவன், நான் அறிபவன், அது அறியப்படும் பொருள் என்று இருக்கு. அறியப்படும் பொருள் அதனுடைய குணம், அதனுடைய தன்மை என்னவோ அது அறியப்படும் பொருளினுடையது தான். பார்க்கறதுனால அந்த குணம் எனக்கு வந்துடும் என்பது இல்லை. பார்க்கறதுனால அந்த குணம் எதுவும் நமக்கு வராது. பார்க்கப்படும் பொருளினுடைய குணங்கள், பார்க்கப்படும் பொருளினுடைய தன்மை அதனுடையது தான். அது ஒரு பொழுதும்
கண்ணால் பார்க்குற பொழுது ஒரு நிறத்தை பார்த்தோம்னா அந்த நிறம் கண்ணுக்கு வந்துருமானா? கண்ணுக்கு வராது. கண்ணு அந்த பொருளை பார்க்கிற பொழுது அதனுடைய நிறம் என்னவோ, அதனுடைய ரூபம் என்னவோ அதை அப்படியே காமிக்கும். அதை விட்டுட்டு அடுத்த பொருளை பார்த்தோம்னாக்க அடுத்த பொருளினுடைய தன்மை என்னவோ அதை அப்படியே காமிக்கும். அதனால் பார்க்கப்படும் பொருளினுடைய குணம் எதுவும் பார்க்கின்ற பொருளுக்கு வருவது இல்லை, பார்ப்பவனை சேர்வது இல்லை. அப்போ அது பார்க்கப்படுவது வேறு, பார்ப்பவன் வேறு, ரெண்டுமே வேறு வேறானது. இந்த அடிப்படையில் தான் இது திருஷ்ய விவேகம்னு பேர். இந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் உடம்பு நானா என்ற கேள்வி வருது. உடம்புக்கு வெளியே இருக்கிறது நான் இல்லைங்கிறதுல நமக்கு சந்தேகம் இல்லை. அது நான் இல்லைங்கிறது நான் இல்லை தான். நான்கிறது அறிபவன், அது அறியப்படும் பொருள். நான் அனுபவிப்பவன், அது அனுபவிக்கப்படும் பொருள் என்று தெளிவாக இருக்கின்றது. ஆனால் இந்த உடல் என்கிற பொழுது உடல் வரைக்கும் நம்ம நான் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றோம். இந்த உடல் நான் என்று நினைக்கத்தக்கதா என்பதுதான் இங்கே விசாரத்திற்குரிய விஷயம். இப்போ ஸ்லோகார்த்தம் பார்க்கலாம். 2வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், துவம் ந தேகக அசி, நீ தேகமாக இல்லை. நீ என்பது நீ தேகமாக இல்லை. நான் தேகம் இல்லைன்னு சிஷ்யன் புரிந்து கொள்ளணும். குரு சிஷ்யனை பார்த்து சொல்கிறார், நீ என்பது உடல் அல்ல, நீ உடலாக இல்லை. ஏன் இல்லை, ஏன் நீ உடல் இல்லை என்பதற்கான காரணத்தை சொல்லுகின்றார். திருஷ்யத்வாத், இந்த உடலானது அறியப்படுவதாக இருப்பதால். இந்த உடம்பு என்னால் அறியப்படுகின்றது, உடல் என்னால் அறியப்படுகின்றது. நான் உடலை அறிகின்றேன், என்னுடைய உடல். இப்படி தானே சொல்கிறோம், என்னுடைய உடல். உடல்நிலை சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்கிறோம்? என்னுடைய உடல் சரியில்லைன்னு சொல்கிறோம். நான் சரியில்லைன்னு சொல்கிறது இல்லை. நல்லா இருக்கிற பொழுது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம், பேசி கொண்டு இருக்கலாம், உடலை நான் வைத்து கொண்டு விவகாரம் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த உடலை நான் என்னுடைய உடல் என்று நம்ம பயன்படுத்துகிறோம். என்னுடையது அப்படின்னு சொன்னால் அது உடைமை பொருளாக ஆகின்றது. நான் அதை உரியவனாக, அதனுடைய உரிமையாளனாக நான் இருக்கிறேன், அதை உடையவனாக நான் இருக்கிறேன். அப்போ நான் வேற, அது வேற. என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாகனம் மாதிரி, ஒரு சைக்கிளோ பைக்கோ காரோ இருக்குனாக்கா, என்னுடைய கார் ஏதோ பழுதுபட்டதுன்னா என்னுடைய வாகனம் பழுதுபட்டு இருக்கின்றது அப்படி சொல்கிற மாதிரி இந்த உடல் என்னுடைய உடல், அது பழுதுபட்டு இருக்கின்றது. அதனால் என்னுடையதுன்னு பயன்படுத்துகிறோம். இப்போ என்னுடையதாக அது அறியப்படுகின்றது என்றால் அதனால் நான் உடல் இல்லை, அது திருஷ்யமாக இருக்குது, நான் திருக்காக இருக்கின்றேன். அதனால் இந்த நான் உணர்வு அறிவு என்கிற பொழுது இந்த உணர்வு அறிவு அதுக்கு சித் அல்லது சேத்தனம், சைத்தன்யம், திருக்கு, ஆத்மா, பிரம்மம் இப்படி பேர். அதனால் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது இருக்குது. நான்கிறது ஒரு உணர்வு அறிவு. இந்த உணர்வு அறிவு அதை சம்ஸ்கிருதத்தில் எப்படி சொல்லுது? சித்து அல்லது சேத்தனம் அல்லது சைத்தன்யம் அல்லது ஆத்மா அல்லது பிரம்மம். இதெல்லாம் ஒரு பொருள் சொற்கள், ஒரே அர்த்தம்தான். இந்த உணர்வு அறிவுன்னு தமிழில் சொல்கிறோம், அதை சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் இத்தனை பேரில் சொல்லலாம். ஞானம்னு சொல்லலாம், சித்துன்னு சொல்லலாம், சேத்தனம்னு சொல்லலாம், சைத்தன்யம்னு சொல்லலாம், ஆத்மான்னு சொல்லலாம், பிரம்மம்னு சொல்லலாம். இத்தனை வார்த்தை இருக்கிறதுனால ஏதோ சேத்தனம்னு சொன்னாக்கா இந்த நான்கிற உணர்வு அறிவுக்கு தான் சித்து, சேத்தனம், சைத்தன்யம், ஆத்மா, பிரம்மம்னெல்லாம் பேர். திருக் என்று பெயர். திருக்குங்கிற பெயரும் இருக்குது. திருக்குன்னா பார்ப்பவன், அறிபவன் அப்படிங்கிற பெயர். இந்த உடம்பு திருஷ்யமாக இருக்குது, ஆத்மா திருக்காக இருக்குது, உடல் திருஷ்யமாக அறியப்படுவதாக இருக்கின்றது. இது அறியப்படுவதாக இருப்பதாலேயே நான் இல்லை. என்னுடைய உடல் என்னுடையது என்று அறியப்படுவதாக இருப்பதாலேயே உடல் நான் இல்லை. அல்லது குரு சிஷ்யனை பார்த்து சொல்கிறதுனால உடல் நீ இல்லை அப்படி தானே சொல்கிறார். உடல் நீ இல்லை, ஏனெனில் உன்னுடைய உடல் உன்னால் இது என்று அறியப்படுவதாக இருப்பதால் ஒரு காரணம். அதுக்கப்புறம் ரூப ஜாதி ஆதி மத்வதக, இந்த ரூபம் ஜாதி முதலானவைகளுடன் கூடியதாக உடல் இருக்கின்ற காரணத்தினால் இந்த நான்கிற உணர்வு அதற்கு ஒரு ரூபம் கிடையாது, அதுக்கு ஒரு வடிவம் கிடையாது, ஒரு ஜாதி கிடையாது. நான் அப்படிங்கிற பொழுது நான்கிறது நான் மட்டும்தான். அதனால் இந்த உடல் எப்படி இருக்குது? அதற்கு ஒரு ரூபம் இருக்குது, ஒரு வடிவம். ரூபம்னா ஒரு வடிவமானது இருக்கின்றது, அது மாறிக்கொண்டே இருக்குவதா இருக்கின்றது. ஆனால் நான்கிறது
குறிப்பிட்ட ஒரு வடிவம் கிடையாது. இந்த திருக்கு, இந்த நான்கிற உணர்வு ஒரு திருக்கு. அந்த திருக்கானது ஒரு வடிவம் உடையது அல்ல, ஒரு ரூபம் உடையது அல்ல. அது அறிவு, அது ஞானம். அதனால் இந்த உடம்புக்கு ஒரு வடிவம் இருக்குது, அந்த வடிவமும் மாறிக்கொண்டே இருக்குது, ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, மாறிக்கொண்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஜாதி இருக்குது, இது ஒரு 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 குறிப்பிட்ட தன்மை உடையதாக, குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்ததாக இருக்குது மனித உடல். அப்புறம் ஆண் பெண், அதுலேயும் எண்ணற்ற பிரிவுகளை வைத்திருக்கின்றோம். அப்படி ஒரு ஜாதி, அதே மாதிரி பல உடல்கள் இருக்கின்றன, தனி ஒரு இனமாக இருக்கின்றது. அதற்குன்னு சில குறிப்பிட்ட தன்மைகள், குறிப்பிட்ட குணமுடையதாக உடல் இருக்கின்றது. அதனால் இது ஆத்மா அல்ல. ஏன்னா ஆத்மா அறிவு மாத்திரம், நான்கிறது அறிவு மாத்திரம். இந்த தூக்கத்தில் நான் இருக்கா இல்லையா? தூக்கத்தில் நான் இருக்கிறேனா இல்லையானா? தூக்கத்தில் நான் இருக்கின்றேன். விழித்து வந்த உடனே இருக்கிறேன்ல. தூக்கத்தில் நான் இல்லாமல் போயிட்டா விழித்து வர ஆள் யார்? நேற்று இருந்த ஆள் வேற, இன்றைக்கி இருக்கிற ஆள் வேறன்னு சொல்ல முடியுமா? நேற்று இருந்த அதே ஆள் தான் இன்றைக்கு தூக்கத்துக்கு போனால் திரும்ப விழித்து வந்தான்னா. தூக்கத்திலும் இந்த நான்கிறது இருக்கின்றது. தூக்கத்தில் நான் இருக்கிற பொழுது இந்த நான் ஆனா பெண்ணா, மனுஷனா ஆடா மாடா, படித்தவனா படிக்காதவனா, பணக்காரனா ஏழையா, தூக்கத்தில் இருக்கிற நான் எதுவுமே சொல்ல முடியாது. தூக்கத்தில் நான் மாத்திரம் இருக்கு, எந்த அடையாளமும் இல்லை, ஒரு உணர்வு அறிவு மாத்திரம் இருக்கின்றது. இப்போ விழித்தவுடனே இந்த உடம்போட அபிமானம் உடலை நான் என்று நினைக்கின்றோம். எப்போ உடல் இருக்கோ உடலோட அபிமானம் வர்ற பொழுது நான் மனிதன், நான் ஆண் பெண், மற்ற எல்லா குணங்களும் வருது. ஆனால் இந்த உடலே நான் என்றால் தூக்கத்தில் எங்கே போச்சு உடம்பு? கனவுல எங்கே போச்சு உடம்பு? இந்த ஸ்தூலமான உடம்பே நான், கனவுல இந்த ஸ்தூலமான உடம்புல இல்லையே. இந்த நம்ம சூக்ஷ்மமான வேற ஒரு உடம்புல, இந்த விழிப்பு நிலையில் இந்த உடம்பு ஸ்தூலமான உடம்பு நான் விவகாரம் பண்ணுறோம். கனவு நிலையில் என்ன ஆகுது? இந்த உடம்பு அப்படியே இருக்குது, கை கால் அசையாமல் இருக்குது, கண்ணு மூடி இருக்குது. ஆனால் கனவுல அங்கே ஒரு உடல் இருக்குது, அங்கே பார்க்கிறார், அங்கே பேசுகிறார், அங்கே நடக்கிறார். இந்த ஸ்தூலமான உடம்பு எந்த செயல்பாடும் இல்லாமல் இருக்குது. கனவு நிலையில் வேற ஒரு உடலில் இந்த நான்கிறது செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. அப்போ என்னது? இந்த ஸ்தூலமான உடல் நான் இல்லை, ஸ்தூலமான உடல் இல்லாமலும் நான் இருக்கும். ஸ்தூலமான உடல் இல்லாமலும் நான் விவகாரம் செய்கின்றேன், பார்க்கின்றேன், பேசுகின்றேன். கண் இல்லாமலே பார்க்குறேன் எங்கள் கனவுல. இந்த ஸ்தூலமான கண் இல்லாமலே கனவுல பார்க்குறேன், கனவுல பேசுகிறேன், கனவுல நடக்கிறேன். எல்லாமே இந்த ஸ்தூல உடம்போட சம்பந்தம் இல்லாமலே நடக்கிறதுங்கிறதுனால இந்த நான் இந்த ஸ்தூல உடம்பு அல்ல, நான் அதற்கு வேறானது. அதே சமயம் கனவுல ஒரு உடல் இருக்குது, அந்த உடம்பில் வைத்து கொண்டு விவகாரம் பண்ணுறோம். அந்த தூக்கத்தில் என்ன ஆகுது? அந்த கனவுல இருந்த உடம்பும் இல்லை. ஆனால் நான் இருக்கிறேனா இல்லையா? அந்த தூக்கத்திலையும் நான் இருக்கிறேன். ஏன்னா விழித்த பிறகு நான்கிற அனுபவம், நான் ஒன்றையும் அறியாமல் உறங்கினேன். அப்போ அந்த அனுபவித்தவன் அங்கே இருக்கிறான். ஒன்றையும் அறியாத ஒரு அனுபவத்தை ஒரு ஆனந்தமாக, அது வேற, ஒன்றையும் அறியாமல் ஆனந்தமாக உறங்கினேன் அப்படின்னு அந்த ஆனந்த அனுபவம் இருக்குது. இந்த ஸ்தூல சூக்ஷ்ம உடல் உலகம் இவைகளுடைய எந்த அனுபவமும் இல்லை. அப்போ இது இல்லாமலே இந்த நான்கிறது இருக்கின்றது. அந்த நான் இது இல்லாமலே இருக்கிற பொழுது அது எந்த வடிவத்தில் இருக்குது, எந்த ஜாதியில் இருக்குது? எதுவுமே இல்லை. அப்போ இதோட சம்பந்தம் வர்ற பொழுது தான் இந்த ரூபம் ஜாதிங்கிறது வருகின்றது. அது நம்மால் இது என்னுடையதுன்னு நினைக்கப்படுறதுனால அது இந்த நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த ஒரு மனிதனாக இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணமானது வருகின்றது. வாஸ்தவமாக நான் இது கிடையாது. இது உடலினுடைய ஜாதி, உடலினுடைய ரூபம். அதனால் இந்த உடலானது ஒரு வடிவத்தோடும் ஒரு ஜாதியோடும் கூடியிருப்பதால் நான் அல்ல. அதுக்கப்புறம் பௌத்திகத்வாத், அடுத்த காரணம், இந்த உடலானது பௌத்திகமாக இருப்பதால், பூத காரியம் பௌத்திகம், அதில் பௌத்திகத்தின்னா பூத காரியம் பௌத்திகம். பூதம்ங்கிறது பஞ்சபூதம், வேறு ஏதோ பூதம் இல்லை, பஞ்சபூதம். பஞ்சபூதங்களுடைய காரியமாக இந்த உடலானது இருக்கின்றது நமக்கு தெரியும். பஞ்சபூதங்கள் தான் உடம்பாக மாறி இருக்கின்றதுங்கிறது நமக்கு தெரியும். இன்னும் உடலுடைய இருப்பு இயக்கம் பஞ்சபூதங்களை சார்ந்ததாக இருக்கின்றது. உடம்பு இருக்கிறதுக்கு
உடம்புல வெப்பம் இருக்குது, தண்ணீர் இருக்குது, அக்னி இருக்குது, ஆகாசம் இருக்குது, மண் இருக்குது, எல்லாமே இருக்குது. வெளியே இருக்க பஞ்சபூதம் தான் ஒரு மாறுபாடு அடைந்து இந்த உடலாக இருக்கின்றது. இப்போ பஞ்சபூதங்கள் ஜடங்கிறது நமக்கு தெரியும். புறத்தில் இருக்க பஞ்சபூதங்கள் ஜடமானவை. அதனுடைய காரியமாக இந்த உடல் இருக்கிறதுனால உடலும் ஜடமானது. இது உடல் அழிந்த பிறகு எங்கே போகுது? பஞ்சபூதமாக போயிடுது. அதனால் இது ஜடமானது, பஞ்சபூத காரியமாக இருப்பதால் உடல் ஜடமானது. நான் என்பது சேத்தனம். ஆகவே உடல் நான் இல்லை. அதுக்கப்புறம் அசுத்தத்வா, இந்த உடல் அசுத்தமானதாக இருக்கின்றது. உடம்புல அழுக்குங்கிறது எப்பொழுதும் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கின்றது, உடம்புக்குள்ளே இருந்து வெளியே வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் நான்கிறது, நான்கிற உணர்வானது சுத்தமானது, அது தூய்மையானது. ஆகவே உடல் நான் இல்லை. ததைவ, அப்படியே அனித்யத்வா, இந்த உடலானது ஒரு காலத்தில் வந்தது, ஒரு காலத்தில் போகக்கூடியது, அழிந்து போவது. ஆனால் இந்த திருக்கு ஆத்மா அது உடலோடு வந்தது அல்ல, உடலோடு போவது அல்ல. அதுக்கு சாஸ்திர பிரமாணம், சாஸ்திரம் அதை சொல்லுகின்றது. ஆத்மா நித்தியமானது என்று சொல்லுகின்றது, சைத்தன்யம் நித்தியமானது என்று சொல்லுகின்றது. இந்த உடல் அனித்தியமானதுங்கிறது நமக்கு தெரியும். ஆகவே உடல் நான் இல்லை. அழிந்து போவதால் இந்த உடலானது அழிந்து போகின்றது. ஆகவே நான் இல்லை. ஆக துவம் ந தேகக அசி, இப்படி இந்த காரணங்களால் நீ உடல் அல்ல. இந்த உடலே நீ அல்ல, உடல் மாத்திரம் நீ அல்ல. உடல் என்னிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்லலாம், ஆனால் உடலே நான் என்று நினைத்தால் அது தவறானது. ஏனெனில் உடல் ஜடமானது, காணப்படுவதாக இருப்பது, பஞ்சபூத காரியமாக இருப்பது, அசுத்தமானதாக இருக்கின்றது, அனித்தியமானதாக இருக்கின்றது. இந்த நான் என்பது, நான் என்ற உணர்வு, அது உடலிலிருந்து தோன்றியது அல்ல, உடலினுடைய பகுதி அல்ல, உடலினுடைய உடைமை பொருளும் அல்ல. உடம்புக்கு வேறான தனித்த சொந்தமான இருப்புடையது. எது? உள்ளே இருக்கக்கூடிய இந்த நான்கிற உணர்வு ஆத்மா. நமக்கு மின் விளக்கு மின்சாரம் தான், மின் சாதனங்கள் மின்சாரம் தான் நமக்கு உதாரணம். இந்த மின்சாரமானது மின் விளக்கிலிருந்து உற்பத்தி ஆவது அல்ல, அல்லது மின் விளக்கினுடைய ஒரு பகுதியும் அல்ல, மின் விளக்கினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி உடைமையும் அல்ல. அது மின் விளக்குக்கு வேறான தனித்த சொந்தமான இருப்பு உடையது. மின்சாரங்கிறது தனித்த சொந்தமான இருப்புடையது. இந்த மின் விளக்கு தானே சுயமாக ஒளிரக்கூடியதான இல்லை. மின்விளக்குக்கு பிரகாசங்கிற தன்மையானது மின்விளக்குக்கு கிடையாது. அதில் எப்போ மின்சாரம் சேருகின்றதோ அப்பொழுது தான் மின்விளக்கு ஒளிர்கின்றது, அல்லது ஃபேனு இயங்குகின்றது. வேறு என்னெல்லாம் மின்சாதனங்கள் இருக்கோ அது தனியாக இருந்தாக்கா ஜடமானது. அது தனித்து இருக்கிற பொழுது அது ஜடமானது, சுயமாக இயங்கக்கூடியது அல்ல. மின்சாரம் எப்போ அதோடு சேருகின்றதோ அப்பொழுது அது இயக்கம் பெறுவதாக இருக்கின்றது. அந்த மின் சாதனம் எப்படி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி அதனுடைய குணமானது இருக்கின்றது. அப்போ அந்த குணம் எதை சேர்ந்தது? மின் சாதனத்தை சேர்ந்தது, மின்சாரத்தை சேர்ந்தது இல்லை. ஒளிரும் தன்மைங்கிறது மின்சாரத்துக்கும் கிடையாது. காற்று வீசுகிற தன்மை மின்சாரத்துக்கு கிடையாது, ஃபேனுக்கு தான் இருக்குது. ஒளிரும் தன்மை மின் விளக்குக்கு தான் இருக்குது, ஆனால் சுயமாக ஒளிரும் தன்மை இல்லை. ஒளிரும் தன்மை மின் விளக்குக்கு இருக்குது, சுயமாக ஒளிரும் தன்மை அதற்கு கிடையாது. ஃபேனுக்கு மின் விசிறிக்கு சுழலும் தன்மை அப்படிங்கிறது இருக்குது, ஆனால் சுயமாக சுழலும் தன்மைங்கிறது இல்லை. அதே மாதிரி வேறு என்னெல்லாம் மின்சாதனம், ஃபேனு, மிக்சி, கிரைண்டரு, ஏசி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாமே ஒரு உடல், அதற்குன்னு ஒரு தன்மை இருக்குது. ஆனால் அவை சுயமாக தானாக இயங்கக்கூடியது அல்ல. மின்சாரத்தோட சம்பந்தத்தினால அவைகள் இயங்குகின்றன. அந்த மின்சாதனம் எப்படி இருக்கோ அதற்கேற்றாற்போல் அதனுடைய இயக்கமானது இருக்கும். அந்த மின்சாதனத்தினுடைய குணங்கள் எதுவும் மின்சாரத்தினுடையது அல்ல. மின்சாரம் தனியாக இருந்தால் அது பிரகாசமாக இருக்குமா? நான் இருக்காது. அதிலேருந்து குளிர் வருமா, வெப்பம் வருமா, வேறு ஏதாவது இருக்குமா? ஒன்றுமே இருக்காது. அது எந்த தனக்குன்னு சொந்தமான எந்த குணமும் இல்லை. அதே சமயம் ஒரு மின் சாதனத்தோடு சேருகின்ற பொழுது அந்த சாதனத்தோட குணம் என்னவோ அது வெளிப்படுகின்றது. அதே மாதிரி இன்னொன்னையும் புரிந்து கொள்ளணும்.
இந்த மின்சாதனம் எப்படி சுயமாக இயங்கக்கூடியது அல்ல, மின்சாரத்தோட சம்பந்தத்தினால இயங்கக்கூடியது. அதே மாதிரி இந்த மின்சாரமானது அதாவது மின்சாரம் இல்லாமல் மின்சாதனமானது இருக்காது. மின்சாரம் இல்லைன்னா மின்சாதனம் இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இது இருந்தாலும் மின்சார சம்பந்தம் இல்லைனாக்கா வெறுமனே இந்த மின் சாதனங்களால் ஒரு பயனும் இல்லை. இந்த மின்சாதனமானது மின்சாரமானது மின்சாதனம் இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய தன்மையுடையது. ஆனால் அது இருக்குன்னு தெரியாது. வெறும் மின்சாரம் மட்டும் இருந்தால் அது தனியாக இருக்கும். மின்சாதனத்தோட சம்பந்தம் இல்லாமல் மின்சாரம் மட்டும் தனியாக இருக்கும், சுயமான இருப்புடையது. ஆனால் அது இருக்குன்னு தெரியாது. அப்போ அதனுடைய வெளிப்பாடு மின்சாரமானது வெளிப்படுவதற்கு ஒரு மின் சாதனமானது தேவை. மின்சாரம் வெளிப்படுவதற்கு ஒரு மின் சாதனமானது தேவை. அதே தான் இந்த உடம்புக்கும் இந்த ஆத்மா அதற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். இந்த உடம்பு, கண்ணு, காது, மூக்கு, கைகள், கால்கள் இதெல்லாம் தனித்தனி ஒரு மின்சாதனம் மாதிரி தனித்தனியாக ஒன்னொன்றுக்கும் ஒரு வேலையானது இருக்கின்றது. கண்ணு லைட்டு மாதிரி, காது ஸ்பீக்கர் மாதிரி, வாயு ஸ்பீக்கர் மாதிரி, காது மைக்கு மாதிரின்னா இப்படி அது வாங்கி அது தனித்தனியாக ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது, ஒவ்வொரு வடிவம் இருக்குது, ஒவ்வொரு ரூபம் இருக்குது, அதற்குன்னு ஒரு குணம் இருக்குது, ஒரு செயல்பாடு இருக்குது. ஆனால் இது எதுவும் சுயமாக இயங்கக்கூடியது அல்ல. இதை இயக்கக்கூடிய சக்தியாக ஆத்மாவானது, உயிரானது உள்ளே இருக்கின்றது. அந்த ஆத்மா சம்பந்தம் இல்லைன்னா இந்த உடலானது ஜடம், வெறும் ஜடம். அதனால் நான் என்பது இந்த உடல் அல்ல, நான் சேத்தனம். நான்கிற பொழுது அது உணர்வாகத்தான் அறியப்படுது. இந்த உடம்பு ஜடமாக இருக்கிறதுனால நான் உடல் அல்ல, நான் அந்த உயிராகிய ஆத்மா, அந்த சேத்தனமாகிய ஆத்மா. அதே சமயம் இந்த உடம்பு இல்லாமல் நான் மாத்திரம் இருக்கிறேன் எங்கள் தூக்கத்தில். ஆனால் தூக்கத்தில் நான் இருந்தாலும் நான் இருக்கிறேங்கிறது தெரியுது. இந்த உடம்பு இல்லாமல் தூக்கத்தில் ஆத்மா மாத்திரம் இருக்கின்றது. ஆனால் நான் இருக்கிறேங்கிறது தூக்கத்தில் தெரியறது இல்லை. அப்போ நான் இருக்கிறேன்னு தெரிந்து கொள்வதற்கு, இந்த நான் வெளிப்படுவதற்கு ஒரு மீடியம் தேவை. இந்த உடம்பு மனசுங்கிறது தேவை. உடம்பு மனசுக்கு சம்பந்தம் வர்ற பொழுது தான் ஆத்மா இருக்கிறதுங்கிறதே நமக்கு தெரியும். ஆத்மா உடம்பு இல்லாமல் தனியாக இருக்கும். ஆனால் ஆத்மா வெளிப்படுவதற்கு ஒரு உடல் மனது தேவை. அதனால் இந்த உடல் மனது வழியாக வெளிப்படுகிறதுங்கிறதுனால உடல் மனதே ஆத்மா இல்லை. அங்கே தான் சாஸ்திரம். நம்ம என்ன நினைக்கிறோம், உடல் மனசு இருந்தால் தான் நான்கிற உணர்வு இருக்குது, நான்கிற அனுபவம் இருக்குது. உடம்பு மனசும் இல்லைன்னா நான்கிற அனுபவம் இல்லை. ஆகவே உடலே மனதே நான் நினைக்கிறோம். அதுதான் தப்புன்னு சாஸ்திரம். அப்படி இருப்பதற்கான நியாயம் இல்லை. ஏன்னா இந்த உடம்பு மனது ஜடமானது, அது ஜடமானது. இதற்கு சேதனத்தன்மை கொடுக்கிறது இந்த ஆத்மா தான். அதனால் ஆத்மா தான் நான் என்று கருதத்தக்கது. அதனால் இது அறியப்படுவதாக இருக்கிறதுனால, ரூபம் முதலான குணங்களுடையதாக இருக்கிறதுனால, ஜடமாக இருக்கிறதுனால, அசுத்தமாக இருக்கிறதுனால இது எதுவும் இந்த உடலானது ஆத்மா அல்ல. அப்போ நான் யார்? இந்த 3வது ஸ்லோகம் சொல்லுது, துவம் நீ. திருக் ரூபக அசி, அதான் வாக்கியம். துவம் நீ திருக் ரூபக அசி, நீ திருக் ரூபமாக இருக்கிறாய், ஞான ஸ்வரூபமாக, ஞானமாக நீ இருக்கின்றாய். நான்கிறது எப்பொழுதும் நமக்கு ஞானமாகத்தானே இருக்குது. நான்கிறது உணர்வாக, அறிவாக எப்பொழுதும் இருக்கின்றது. அதனால் நீ ஞான ஸ்வரூபம். அந்த ஞான ஸ்வரூபம் எப்படி இருக்குது? அதிர்ஷ்யக, அறியப்படாதவனாக. அது திருஷ்யமாக வருவது இல்லை. திருஷ்யம்னா காணப்படுவதாக, அறியப்படுவதாக இல்லை. அப்போ என்னவா இருக்குது? அறிபவனாக இருக்கின்றது. அது திருஷ்யம் அல்ல, அது திருக்கு. இந்த உடல் திருஷ்யம், ஆகவே நான் இல்லை. இந்த நான் அப்படிங்கிறது திருக்ஸ்வரூபம். இந்த நான் எப்பொழுதுமே திருக்ஸ்வரூபம் தான். அது எப்பொழுதும் திருஷ்யமாக ஆவது இல்லை. அது திருஷ்யமாக அறியப்படும் என்றால் அதை அறிகிற திருக்கு யாருன்னு கேள்வி வரும்.
உடம்பு ஆத்மா அறியப்படுவதாக ஒரு பொழுதும் ஆகாது. ஆத்மா எப்பொழுதும் அறிபவனாகவே இருக்கின்றது. ஏன்னா அது அறிவு சுரூபமாக இருக்கின்றது. ஆத்மாவை நான் அறிய வேண்டும், ஆத்மா அனுபவம் எனக்கு வேண்டும்னா அப்போ ஆத்மாவை அறிகிற ஆள் யாருங்கிற கேள்வி வரும். ஆத்மா ஒன்று தனியாக இருக்குது, நான் அதற்கு வேறாக இருக்கிறேன். நான் அந்த ஆத்மாவை அறியறதுன்னா, நான் ஆத்மாவுக்கு வேறாக இருந்தால் நான் ஜடப்பொருள், ஜடமான ஒன்று ஆத்மாவை அறியாது. நான் சேதனம்னா ஆத்மா ஜடமாக இருக்கும். அதனால் ரெண்டில் நானும் சேதனம், ஆத்மாவும் சேதனம். சேதனமாகிய நான் ஆத்மாவாகிய சேதனத்தை அறிகிறேன்னா ரெண்டு சேதனம்னா ரெண்டும் ஒன்று தான். ஒரே லட்சணம் இருக்கிறதுனால ரெண்டு சேதனம்ங்கிறது சொல்ல முடியாது. அறிபவன் அறியப்படுவது இரண்டும் ஒன்று தான். அது பின்னாடி வரப்போது சொல்ல போகிறாரு. லட்சணம் ஒன்றாக இருக்கிறதுனால லட்சணம் ஒன்றா இருந்தால் வஸ்து ஒன்று தான். அதனால் நான் அறிகிறேன் அப்படிங்கிற பொழுது அறியப்படுவதா மற்ற அனைத்தும் இருக்கு. நான் என்பது அறிவாகவே எப்பொழுதும் இருக்கின்றது. நான் அறியப்படுவதாக ஒரு பொழுதும் அறியப்படுவது இல்லை, அறிவாகவே எப்பொழுதும் அறியப்படுகின்றது. அதான் நான்கிறது நான் தான். அவ்வளோதான். நானை பார்க்கறதுக்கு ஏதாவது வேணுமானா? நானை பார்க்கறதுக்கு எதுவும் வேண்டாம். நான் நானாகவே இருக்கிறேன். நான் இருக்கிறேங்கிறதுக்கு ஏதாவது லைட்டு வேணுமானா? லைட் ஏதாவது வேணும். புறப்பொருளை பார்க்கறதுக்கு கரண்ட்டு போயிட்டா இருக்கா இல்லையான்னு கேட்டால் தெரியலேன்னு சொல்லலாம். கரண்ட் வரட்டும் பார்த்து சொல்கிறேன், வெளிச்சம் வந்து பார்த்து சொல்கிறேன். நீ இருக்கிறாயான்னு கேட்டாக்கா, நான் இருக்கிறேங்கிறதுக்கு வேறு எந்த வெளிச்சமும் வேண்டியதில்லை. நான் ஸ்வயம் பிரகாசமாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றேன். அதனால் நான் அறிவாகவே எப்பொழுதும் இருக்கின்றது, அறியப்படுவதாக ஒரு பொழுதும் இல்லை. அதனால் அறியப்படாதவன். உடல் முதலானவைகள் அறியப்படுவதாக இருக்கு. இந்த அறிவு நான் அறிபவனாக இருக்கின்றது. அதனால் அதற்கு வேறானதுங்கிறதுனால இப்படி லட்சணம் கொடுக்குறார். உடம்பு திருஷ்யம், ஆத்மா திருக்கு. திருஷ்யம் இல்லைங்கிறது அதிருஷ்யங்கிற வார்த்தையில் சொல்லப்படுது. உடம்பு திருஷ்யமாக இருக்குது, ஆத்மா அதிருஷ்யமாக இருக்கிறது. அதிருஷ்யமாக இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? திருக்காக இருக்கிறதுன்னு, பார்ப்பவனாக இருக்கின்றது, அறிபவனாக இருக்கின்றது. அல்ல, அறிபவன் ஒரு பொழுதும் அறியப்படுவதாக ஆக மாட்டார். அதே மாதிரி அறியப்படுவது ஒரு பொழுதும் அறிபவனாக ஆகாது. ரெண்டும் வேற வேற தான். அதே மாதிரி அறியப்படுவதின் குணங்கள் ஒரு பொழுதும் அறிபவனை சாராது. அறியப்படுவது குணம் ரூபம் இருக்குது. உடம்புக்கு ரூபம் இருக்குது. இந்த ரூபஹீனக, அதனால் ரூபம் இல்லை. இந்த திருக்குக்கு ஒரு ரூபம் இல்லை. திருக்கு எல்லா இடத்துலையும் எப்பொழுதும் ஒரே போல இருக்கின்றது. இப்போ குழந்தையாக இருந்தோம், அந்த உடம்பு சின்ன குழந்தையாக இருந்தது, அப்புறம் இளம் பருவத்தில் இருந்தது, நடுத்தர வயதுக்கு வந்தது, முதிய பருவத்துக்கு வந்துருச்சுன்னா உடம்பு முழுக்க மாறி இருக்கின்றது. உள்ளே இருக்க நான்கிற உணர்வு அது மாறிக்கிட்டே போச்சாங்க. அது அப்படியே தான் இருக்குது. குழந்தையாக இருக்கிற பொழுது நான்கிற உணர்வு எப்படி இருந்ததோ அப்படியே தான் அது கடைசி வரைக்கும் இருக்கின்றது. அதனால் அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரூபம் இல்லை, குறிப்பிட்ட வடிவம் இல்லை. குறிப்பிட்ட வடிவம் இருந்தால் உடம்பு மாறுகின்ற பொழுது அது மாறாது. அந்த வடிவம்னா அந்த வடிவத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்கு ஒரு வடிவம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் உடம்பு எந்த வடிவத்துக்கு போனாலும் அந்த உடம்பினுடைய வடிவத்தை அறிவதாக அது இருக்கின்றது, தனக்கு ரூபம் இல்லாமல். அதனால் ரூபஹீனக, அது ரூபம் அற்றது, ஒரு உருவமும் இல்லை. அப்புறம் ஜாதிஹீனக, அதற்குன்னு ஒரு ஜாதி இனம் இல்லை. நிறைய திருக்கு இருக்குது, நிறைய ஆத்மா இருக்குங்கிறது இல்லை. எல்லா உடல்களிலும் ஒரே ஆத்மா தான் இருக்கின்றது. பல உடல்கள்னு சொல்லலாம், பல ஆத்மா என்பது இல்லை. பல மின் விளக்குகள், பல மின் சாதனங்கள் இருக்கலாம். மின்சாரம் எத்தனை? பலன்னு சொல்ல முடியாது. மின்சாரம்ங்கிறது ஒன்று தான். எத்தனை லைட்டு இருந்தாலும் மின்சாரம்ங்கிறது ஒன்றே ஒன்று தான். அதே மாதிரி இந்த சைத்தன்யம் ஒன்றே ஒன்று தான். அதனால் அதில் ஜாதிங்கிறது இல்லை. ஜாதினாக்கா நிறையா இருக்கணும். அதே மாதிரி இருக்கிற பல, அதான் நான் ஜாதின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இருக்கிறது, அப்படி பல இல்லை, ஒன்றே ஒன்று தான். அப்புறம் என்னது? அபௌத்திக, அது பௌத்திகம், பூத காரியம் இல்லை. பஞ்சபூதங்களிலிருந்து தோன்றியது அல்ல, பஞ்சபூதங்களுக்கு வேறானது. ஏன்னா பஞ்சபூதங்கள் ஜடம், இது சேத்தனமாக இருக்கு. ஆகவே அதிலிருந்து தோன்றியது அல்ல. ஜடமான ஒன்றிலிருந்து சேதனமான ஒன்று தோன்றாது, தோன்ற முடியாது. ஆகவே அதற்கு வேறானது. அப்புறம் சுத்தக, சுத்த நித்தியக. சுத்த நித்தியகங்கிறது பிரிச்சுக்கணும். சுத்தக நித்தியக, சுத்தமானதாகவும் நித்தியமானதாகவும் இருக்கின்றது. இந்த உடம்பு அழுக்கடையலாம், மனது அழுக்கடையலாம்,
உடம்பு மனசினுடைய அந்த அழுக்கு தூய்மை நம் ஆத்மாவால் அறியப்படுகின்றது. அதனால் அறிபவன் அறியப்படுவதனுடைய குணம் அறிபவனுக்கு வராது. ரொம்ப 2 நாள் குளிக்காமல் இருந்தால் அழுக்காக இருக்குது அப்படின்னா உடல் அழுக்காக இருக்கின்றது, அப்புறம் உடல் தூய்மையாக இருக்கின்றது. ஆத்மா அறிகின்ற அறிவு சொரூபமாக இருக்கிறது, அது எப்பொழுதுமே தூய்மையானதாக இருக்கின்றது. அதே மாதிரி நித்தியக, உடம்பு தோன்றியது, உடம்பு ஒரு காலத்தில் அழியக்கூடியது. ஆத்மா அப்படி அல்ல, அது தோன்றியது அல்ல, அது அழியக்கூடியது அல்ல, அது என்றைக்கும் சாஸ்வதமாக இருக்கக்கூடியது. அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு உடலை கொடுத்தார்கள், உயிரை கொடுக்கல. அப்பா அம்மா உடலைத்தான் உற்பத்தி பண்ணார்கள், உயிர் அது அவர்கள் உடம்புல இருந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கின்றது. அது என்றைக்கும் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய உயிர் இல்லாமல் ஒரு உடல் தோன்றியதுனாக்கா எந்த விதத்திலும் உயிரை கொண்டு வர முடியாததில்ல. ஏதோ உடல் உறுப்புகள் குறைவாக இருந்தாலும் இல்லாமலே வாழலாம். உயிர் இல்லாமல் வந்ததுன்னா உயிரை எந்த விதத்திலையும் எந்த காலத்திலையும் விஞ்ஞானமானது கொடுக்க முடியாது. அது என்றைக்கும் உற்பத்தி ஆகிறது இல்லை, அழியறது இல்லை. உடம்பு பிறக்கிற பொழுது அதோட உயிர் பிறந்ததுங்கிறது இல்லை, உயிர் எப்பொழுதும் இருப்பது. இந்த உடல் தான் பிறக்கின்றது, உடல் தோன்றுகின்றது. அது நித்தியக, எப்பொழுதும் இருப்பது. அதே மாதிரி உடல் அழிகின்ற பொழுதும் உயிரானது அழிவது இல்லை, ஆத்மாவானது அழிவது இல்லை. ஒரு பல்பு ஃபியூஸ் ஆகலாம், அதில் கோளாறு அது எரியாமல் போயிட்டாக்கா அதனால அது கரண்ட்டுக்கு என்னன்னா அது ஒன்றும் இல்லை, கரண்ட் இருந்துட்டு வேறு பல்பை மாற்றினா திரும்ப எரியும், அவ்வளோதான். இந்த பல்பு எரியலைன்னா பக்கத்தில் இருக்க பல்பு எரியுது, அதனால் கரண்ட் இருக்குது, அதனால் அது அழிஞ்சு போகலை, அது இருக்குது. இந்த பல்பில் ஒரு கோளாறு, அதனால் அது வேலை செய்யலை. என்ன பண்ணோம், அந்த உடம்பை மாற்றிட்டு வேறு உடம்பை வச்சா அது ஒளிரும். அந்த மாதிரி ஒரு உடல் போகலாம், அது உடலினுடைய கோளாறு, உடலினுடைய அழிவு, ஆத்மாவினுடைய அழிவு அல்ல. உடலோடு ஆத்மா அழிவது இல்லை. அப்புறம் எப்படி இருக்கு, திருக் ரூபக, அது திருக் ரூபமாக இந்த உடலை அறிவதாக எப்பொழுதும் இருக்கின்றது, அறிவதாகவே எப்பொழுதும் இருக்கின்றது, அறிவு சொரூபமாகவே எப்பொழுதும் இருக்கின்றது. ஆகவே உடல் நீ அல்ல. இன்னொரு நியாயம் சொல்றாரு, கடக எத்வது திருக் ந பவேத், ஆகாதோ. இந்த அறியப்படும் குடமானது, கடம்ங்கிறது குடம், அறியப்படும் குடமானது எப்பொழுதும் எவ்விதத்திலும் அறிபவனாக ஆவது இல்லையோ. குடம் இருக்கு, குடத்தை பார்க்கிறேன்னா குடம் வேற நான் வேற, குடம் பார்க்கப்படுவது அது ஜடமாக இருக்கு, அறிபவன் அதற்கு வேறாக எப்பொழுதும் இருக்கின்றான். அந்த மாதிரி உடம்பு பார்க்கப்படுவதா இருக்கு, அது ஜடமாக இருக்கின்றது. இதை அறிகின்ற ஆத்மாவானது சேத்தனமாக அதற்கு வேறாக இருக்கின்றது. அவ்விதம் தேகமும் ஆத்மாவாக ஆகாது. குடம் அறியப்படுகின்ற ஒன்று அறிபவனாக எப்படி ஆகாதோ அதே போல் குடம்ங்கிறது வெளியே இருக்கிற பொருள், அது வெளியே இருக்குங்கிறது நாம் என்னைக்காவது குடத்தை நம்ம நான் நினச்சிருக்கிறோமா, நினைக்கிறது இல்லை. குடம் தான், அதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது போனது, அவ்வளோதான். குடம் செத்து போயிட்டா நான் செத்து போயிட்டேன்னு சொல்ல மாட்டோமே என்றைக்குமே. அதுதான் நாம தான். நம்ம ரொம்ப அபிமானம் இருந்தால் வேணால் அப்படி நினைக்கிறான். வீட்டில் இருக்க நாய் செத்து போச்சுனாக்கா தானே போயிட்டதா. ரொம்ப அபிமானம் இருந்தால் அது மித்யா ஆத்மா, கல்பனை. மித்யா ஆத்மானா நான் கவுன ஆத்மா, தானல்லாத ஒன்று அதீத அபிமானத்தினால தானாக நினைக்கிறமே வெளிய. அப்படி நினைக்கிறதுனால அதுவாயிட முடியாது, அது வேற நான் வேற தான். அது அழிந்து போனால் அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி எப்படி குடம் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த உடலும் அறியப்படுவதாக இருக்கிறதுனால இது அறிபவனாக ஆகாது. இது ஜடமாக இருப்பதால் சேத்தனமான ஆத்மாவாக நானாக ஆகாது. விளக்கம் அதையும் படிச்சுக்குவோம். நீ என்றும் நான் என்றும் சொல்லும் இடங்களிலெல்லாம் ஸ்தூலமான சரீரத்தையே குறிப்பிடுகின்றனர். எல்லாரும் இந்த ஜீவர்கள் என்ன பண்ணுறாங்க, நீ நான் சொல்கிற பொழுது முக்கியமாக உடலை, ஸ்தூலமான கண்ணுக்கு தெரியக்கூடிய ஸ்தூலமான உடலை மையமாக வைத்து தான் நம்ம எல்லா விவகாரங்களையும் பண்ணுகிறோம், நீ நான் பயன்படுத்துகின்றோம். ஆகவே சரீரத்தையே ஆத்மா என்று எல்லோரும் கொண்டிருக்கின்றனர். ஏன்னா அனுபவத்தில் விவகாரத்தில் அப்படி இருக்கிறதுனால இந்த சரீரம் போயிட்டாக்கா அதுக்கப்புறம் அந்த சரீரத்தில் இது வரைக்கும் அந்த சரீரத்தில் எந்த ஆள் குறிப்பிடப்பட்டு இருந்தானோ அந்த ஆளை போயிட்டதாக தான் நினைக்கிறோம். சரீரம் முடிஞ்சதுனாக்கா
அந்த ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ சரீரமே ஆத்மாங்கிற எண்ணமானது, சரீரமே ஜீவன்கிற எண்ணமானது இருக்கின்றது. இதை கொண்டே சார்வாக தரிசனம் ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் இந்த சார்வாக்க மதம் உடம்பே ஆத்மா என்று கருது. ஏன்னா அதுதான் நம்ம அனுபவத்தில் விவகாரத்தில் இருக்குது. ஆகவே உடம்பு தான் நான் என்று நினைக்கிறார்கள். அந்த சார்வாக தரிசனம் தப்புங்கிறதுக்கு தான் இத்தனை நியாயங்கள். உடலே ஆத்மா என்று கருதுகின்ற நாஸ்திகவாதம், இந்த உடம்புக்கு வேறாக ஆத்மா என்று தனியாக இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் நாஸ்திக மதம். நாஸ்திக மதத்துக்கு தான் இன்னொரு பேர் சார்வாக்க மதம்னு பேர், சார்வாக தரிசனம்னு பேர், நாஸ்திக தரிசனம். உடம்பு தான் ஆத்மா, ஏன்னா அதுதான் நமக்கு அனுபவத்தில் எல்லோராலும் நான் நான் என்று கருதப்படுகின்றது, விவகரிக்கப்படுகின்றது. அதற்கு வேற இல்லை. உடம்பு போயிட்டாக்கா, உடம்பு மரணம் அடைந்து விட்டால் அதுக்கப்புறம் ஆத்மானு தனியாக ஏதாவது உட்காந்துருக்கா பார்க்க முடியுதா? ஒன்றும் பார்க்க முடியறது இல்லையே. உடம்பு இருக்கிற வரைக்கும் அவன் இருக்கிறான், உடம்பு போயிட்டான்னா அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த பிறவி அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிற உடம்பு தான் ஜீவன். உடம்பு இருக்கிறான், பார்க்குறான், கேட்குறான், சாப்பிட்றான், தூங்குறான், அனுபவிக்கிறான். அவன் முடிந்தா அதோட அந்த ஆள் முடிந்து விட்டான், அவ்வளோதான். அப்படிங்கிறது அந்த மதம், நாஸ்திக மதம். உடலே ஆத்மா தான், உடம்புக்கு வேறாக தனியாக ஆத்மா இல்லை, உடலே ஆத்மா என்று கருதப்படுவது. ஆனால் அது சரியா என்றால் கொஞ்சம் யோசித்து பார்த்தா, கொஞ்சம் பகுத்தறிவை பயன்படுத்தினார். உடம்பே ஆத்மான்னு சொல்கிறது தான் பகுத்தறிவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் கொஞ்சம் பகுத்தறிவை பயன்படுத்தினால் உடல் ஆத்மா இல்லை என்பது நமக்கு விளங்கும். உடம்பு தான் ஆத்மான்னு, நம்ம உடம்பு தான் நான் விவகரிக்கப்படுது, அதான் அனுபவத்தில் இருக்கிறது, அதனால ஆத்மான்னு சொன்னால் அதே அனுபவத்தை வைத்து கொண்டே ஆராய்ந்து பார்த்தா உடம்பு ஆத்மா இல்லை என்பது தெளிவாகிவிடும். ஆகையால் முதலில் தேகம் ஆத்மா அல்ல என்பதை காட்டுகின்றார். சார்வாக மதத்திலிருந்து தொடங்குற இந்த உடம்பு தான் ஆத்மாங்கிறது சாமான்யமாக எல்லோரும் எந்த யோசனையும் பண்ணாதவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஆடு மாடு விலங்குகளுக்கு அப்படித்தான் இருக்குது. உடம்புக்கு மேலே அது வேறு எதையும் சிந்தனை பண்ணுறதில்லை. உயிர் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ சாப்பிட்றது, உடம்பை பாதுகாக்கிறது, அதை மட்டும்தான் பண்ணி கொண்டு இருக்கின்றது. அதனால் இது ஒரு சாமானிய எண்ணம். இந்த சாமானிய எண்ணம் தவறுங்கிறதுக்கான நியாயங்களை தான் சொல்கிறார். இந்த தேகத்தில் நாம் காணும் தர்மங்கள் எல்லாம் ஆத்மாவில் இல்லை என்று ஸ்ருதி கூறுகின்றது. இது வேதம் சாஸ்திர பிரமாணம். இந்த உடம்போட தர்மங்கள் எதுவும் ஆத்மாவில் இல்லை. தேக தர்மங்கள் ஆத்மாவில் இல்லாததாலும், இந்த உடம்போட தர்மம் எதுவும் ஆத்மாவில் இல்லை என்பதாலும், இதற்கு எதிரடையான தர்மங்கள் ஆத்மாவில் இருப்பதாலும், இந்த தர்மம் எதுவும் அதில் இல்லைங்கிறது மட்டுமல்ல, அதற்கு நேர் எதிரான தர்மம் இருக்குது. இது ஜடமாக இருந்தால் அது சேதனமாக இருக்குது, அது திருஷ்யமாக இருந்தால் அது திருக்காக இருக்குது, இது அனித்தியமானதாக இருந்தால் அது நித்தியமானதாக இருக்கின்றது. இப்படி நேர் எதிரான தர்மங்கள் இருப்பதாலும் தேகம் ஆத்மாவன்று. அதாவது தேகம் இந்திரியங்களாலும் மனதாலும் அறியப்படும் வஸ்து. இந்த உடம்பானது, ஸ்தூலமான உடம்பானது நம்மளுடைய இந்திரியங்களாலும் மனதாலும் அறியப்படுகின்றது. அதாவது ஜடம், அறியப்படுவதனாலே ஜடம். ஆத்மாவோ ஒன்றினாலும் அறியப்படாதது, சைத்தன்ய சொரூபமானது, அனைத்தையும் அறிவதா இருக்கிறது. ஜடமான குடம் ஞான ரூபமாக ஆகுமான். இந்த ஜடமாக இருக்கக்கூடிய குடமானது ஞான சொரூபமாக ஆகுமானா? ஆக ஜடம்தான். அதுபோல ஜடமான தேகமும் சேத்தனமான ஆத்மாவாக இருக்க முடியாது. மேலும் தேகத்தில் உருவமும் கருப்பு, சிவப்பு முதலான நிறங்களும் மனுஷன் முதலான ஜாதியும் காணப்படுகின்றன. உடல்களுக்குள்ள இந்த வேறுபாடானது இருக்கின்றது. குணங்கள் இருக்கின்றன, தர்மங்கள், உடலுக்குன்னு தர்மங்கள் இருக்கின்றன. ஆத்மாவிற்கோ உருவமோ நிறமோ ஜாதியோ ஒன்றும் கிடையாது. இந்த உடல் இருப்பதற்கு, உடம்பை இயங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சைத்தன்யம் எந்த உருவமோ நிறமோ ஜாதியோ இல்லாதது. ஆத்மாவிற்கு பிறப்பே கிடையாது. சரீரமோ 5 பூதங்களிலிருந்து உண்டானது. எல்லாவித அசுத்திகளும் நிறைந்தது சரீரம். ஆத்மா ஒருவித அழுக்கும் இல்லாத பரிசுத்த வஸ்து. சரீரம் அழிந்து போவதை நாம் பார்க்கிறோம். ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. ஆத்மா ஞானஸ்வரூபம், தேகம் ஜடம். இவ்வாறு எதிரடையான தர்மங்கள் இருப்பதால் தேகம் ஆத்மா அன்று. உடல் நான் இல்லை. உடல் என்னிடத்தில் இருக்கின்றது. உடல்
ஆத்மாவாகிய என்னிடத்தில், சேத்தனனாகிய என்னிடத்தில் உடல் இருக்கின்றது. நான் உடலை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றேன், உடலை வைத்துக்கொண்டு விவகாரம் செய்கின்றேன். இப்படி ஒரு வாகனம், ஒரு சைக்கிள், பைக்கு, காரு என்னிடத்தில் இருக்கோ, நான் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றனோ, அதை போல இந்த உடலை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய சேத்தன வஸ்துவாகிய நான் ஜடமான இந்த உடலை என் தேவைக்கு ஏற்றாற் போல பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அதுக்கப்புறம் இந்திரியம் ஆத்மா அல்ல என்பதை 5 ஸ்லோகங்களால் கூறுகின்றார். இந்த உடம்பு ஆத்மா இல்லை, உடம்பே ஆத்மான்னு சொல்கிற ஒரு மதம் சார்வாக மதம் இல்லை. அதோட கொஞ்சம் புத்திசாலி. உடம்புல இருக்க கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இந்த கை காலெல்லாம் எடுத்துட்ட அந்த உடம்பு இருந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உடம்பு இதெல்லாம் இருக்கிறதுனால தான் உடம்பு பிரயோஜனமானது. உடம்புல இருக்க அந்த ஞான இந்திரியங்கள் 5 வேலை செய்யலைன்னா அந்த உடம்புல இருந்து ஏதாவது ஒரு பிரயோஜனமா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் இப்போ மரணத்தில் என்ன ஆகுது? உடம்பு அப்படியே தான் இருக்குது. ஆனால் கண்ணு பார்க்காது, காது கேட்காது, வாய் பேசாது. அது பிரயோஜனம் இல்லை. அப்படிங்கிறதுனால இந்திரியங்கள் செயல்படலைங்கிறதுனால உடம்பு பிரயோஜனம் இல்லைன்னா அதை புதைச்சிட்றோம், எரிச்சிட்றோம். அப்போ என்னது? இந்த இந்திரியங்கள் தான், இந்திரியங்கள் இருக்கிறதுனால தான் உடம்பு இருக்குது. இந்திரியங்களுக்காகத்தான் உடம்பு இருக்குது. இந்திரியங்கள் தான் உடலை பயன்படுத்தி கொண்டு இருக்குது. அதனால் உடம்பு ஆத்மா இல்லை, இந்திரியங்கள் தான் ஆத்மா அப்படின்னு சொல்கிற கொஞ்சம் புத்திசாலி யார்? அவரோட இவர் கொஞ்சம் யோசிச்சிருக்காரு. அவரோட கொஞ்சம் ஒரு புத்திசாலி, கொஞ்சம் யோசிச்சு இந்திரியங்களே ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மதம் இருக்குது, தர்சனம் இருக்குது. அதுவும் சரியானது அல்லங்கிறத நியாயங்கள் மூலமாக நிரூபணம் செய்கின்றார். படிக்கலாம். ந பவானிந்திரியான் ஏஷாம் கரணத்வேன யத் ஸ்ருதிஹி பிரேரகஸ்த்வம் ப்ருதக் தேப்யஹ ந கர்த்தா கரணம் பவேத் ந பவானிந்திரியான் ஏஷாம் கரணத்வேன யத் ஸ்ருதிஹி பிரேரகஸ்த்வம் ப்ருதக் தேப்யஹ ந கர்த்தா கரணம் பவேத். பவான் ந இந்திரியாணி. இந்த ந பவான் இந்திரியான் ஏஷாம்னு இருக்கு. அந்த பவான் இந்திரியான் ஏஷாம்ங்கிறத பிரிக்கணும். பவான் இந்திரியாணி ந பவான் இந்திரியாணி ந. பவான்னா நீ. நீ இந்திரியங்கள் அல்ல. இந்திரியங்களே நீ அல்ல. இந்திரியங்கள் மட்டும் நீ அல்ல. ஏனெனில் காரணம். எதுங்கிறது அந்த ஹேத்து, காரணத்தை சொல்கிறது. ஏஷாம் கரணத்துவேன ஸ்ருதிஹி. இவைகள் கரணமாக கேட்கப்படுகின்றன, சொல்லப்படுகின்றன. கரணம்னா கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, கைகள், கால்கள்லாம் என்னது? நான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அப்போ என்னது? கருவி. இப்போ நான் பார்க்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிற பொழுது, நான் பார்க்கிறேன்னா பார்க்குது ஆத்மா நேராக பார்க்குதா? நான் கண்களால் பார்க்கிறேன். வழக்கத்தில் நான் பார்க்கிறேன் நம்ம சாதாரணமாக சொன்னாலும் உண்மையில் அங்கே என்னது? நான் கண்களால் பார்க்கிறேன். நான் என் கண்களால் பார்க்கிறேன். நான் காதுகளால், நான் என் காதுகளால் கேட்கின்றேன். நான் என் வாயால் பேசுகின்றேன். அவ்வளோ நீளமாக சொல்ல வேணான்னு பார்க்கிறேன் மட்டும் சொல்கிறோம். நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன்னு. ஆனால் இந்த நான் பார்க்கறதுக்கு கண் ஒரு கருவியாக இருக்கின்றது. அதான் சார், ஒரு சாதனம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. கண் இல்லைன்னா பார்த்தல்ங்கிறது நடக்காது. அதனால் நான் கண்களால் பார்க்கின்றேன். அதனால் இந்த கண்ணுங்கிறது திருத்தியா விபக்தியில் வந்தாலே அது கரணம், அது கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு சாதனம். கண்ணு தெரியலன்னா கண்ணாடி போட்டு பார்க்குறோமே. அப்போ நான் கண்ணாடி போட்டு கண்ணாடியால் பார்க்கிறேன்னா, கண்ணாடி எனக்கு கண் இருந்தாலும் அதில் கொஞ்சம் கோளாறு வந்த உடனே உதவிக்கு கண்ணாடி வைத்துக் கொள்கிறோம். நான் கண்ணாடி மூலமாக பார்க்கிறேன். கண்ணாடி இல்லைன்னா தெரியாதுன்னு. அப்போ கண்ணாடியே நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கண்ணாடியை நான் பயன்படுத்துகிறேன். பார்க்கறதுக்கு எனக்கு அது உதவி பண்ணுகின்றது, அதை நான் பயன்படுத்துகின்றேன். அதே மாதிரி தான் கண் உதவியாக இருக்கின்றது. ஆகவே நான் கண்களால் பார்க்கின்றேன். அப்போ கண்ணுங்கிறது நான் பயன்படுத்துகின்ற ஒரு கருவி.
ஒரு கரணம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு சாதனம். ஆகவே அதனால் இந்த இந்திரியங்கள் எல்லாம் கரணமாக கேட்கப்படுகின்றன, சொல்லப்படுகின்றன, அறியப்படுகின்றன, அனுபவிக்கப்படுகின்றன. ஏன்னா கண் ஒரு காலத்தில் தெரியாமல் போயிட்டாக்கா அப்போ நான் இருப்பேனா மாட்டேனா? நான் இருந்துட்டு தானே இருக்கேன். அவ்வளோ கண்ணு தெரிஞ்சிட்டு இருந்தது, இப்போ தெரியாமல் இருக்குது, அவ்வளோதான். அந்த கருவி சரியாக இருந்தது, கருவியில் கொஞ்சம் கோளாறு இருக்குது அப்படிங்கிறது அது எனக்கு தெரிகிறது. அதாவது கண்ணு இல்லைன்னா புறத்தில் இருக்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியாது. புறத்தில் இருக்க விஷயங்களை பார்க்கறதுக்கு உதவுறதுனால கண்ணையே நான் சொல்லிட முடியாது. புற விஷயங்களை பார்க்கறதுக்கு கண்ணு உதவியாக இருக்கின்றது, அவ்வளவுதான். இந்த நானை பார்க்கறதுக்கு கண்ணு வேணுமானா அது வேண்டியது இல்லையே. அப்புறம் இந்த இந்திரியங்களையே நான் பார்க்கிறேன், கண்ணை நான் பார்க்கிறேன், கண் என்னால் பார்க்கப்படுகின்றது. எப்படி? கண்ணு எனக்கு தெரியுது, தெரியலைன்னா அப்போ கண்ணு அறியப்படும் பொருளாக இருக்குல்ல. கண்ணுக்கு புற விஷயங்கள் அறியப்படும் பொருளாக இருக்குது. கண்ணுங்கிற சாதனத்தை வைத்துக்கொண்டு புற விஷயங்களை பார்க்கிறேன். புற விஷயங்களை பார்க்காம கண்ணை மட்டுமே என்னால் பார்க்க முடியுது. என்னுடைய கண்ணு தெரியுது, கண்ணு தெரியலை. காது கேட்கிறது, காது கேட்கவில்லை. அப்போ என்னது? காது அறியப்படுவதாக இருக்கின்றது, கண் அறியப்படுவதாக திருஷ்யமாக இருக்குது. அதனால நான் வேறு, அது வேறு. அதை பார்க்கறதுக்கு இந்த நான் அறிவு சொரூபமாக இருக்கு. இந்த கண்ணை பார்க்கறதுக்கு இன்னொரு கண்ணு வேணுமான? கண்ணை பார்க்கறதுக்கு நான்கிறதே அறிவு சொரூபமாக இருக்கு. நான் கண்ணை பார்க்கிறது, நான் கண்ணை பார்க்கிறேன். அதுக்கப்புறம் கண் வழியாக புற விஷயங்களை, புற பொருட்களை பார்க்கின்றேன். அதனால் நான் உலகத்தை பார்ப்பதற்கு கண்கிறது ஒரு கருவியாக இருக்கின்றதே அன்றி கண்ணே நான் இல்லை. ஏனெனில் கண் என்னால் அறியப்படுவதாக இருக்கின்றது. கண் நான் பயன்படுத்துகின்ற ஒரு கரணமாக இருக்கின்றது, கண்ணாடி மாதிரி. அதனால் கரணத்துவேன ஸ்ருதி கேட்கப்படுகிறது. அப்புறம் இன்னொரு நியாயம் சொல்கிறாரு, கரணமாக இருக்கிறதுனால கர்த்தா வேற, கரணம் வேற. அதுக்கப்புறம் பிரேரக ஏவுகின்ற, துவம் நீ, தேவ்யக பிருத்தக்கு. இந்த இந்திரியங்களை ஏவுபவனாக ஆத்மா இருக்கின்றது, நான் இருக்கின்றேன். ஏவுபவன் என்ன? நான் விரும்பினா பார்க்கிறேன், பார்க்க விரும்பலைன்னாக்க பார்க்கலாம். கண்ணு அதுவாக பார்க்குமா, அதுவாக கேட்குதான்னு? நான் பார்க்க விரும்பினா பார்க்கலாம், பார்க்க விரும்பலைன்னா பார்க்காமல் இருக்கிறேன். அதே மாதிரி காதை பயன்படுத்தின, கண்ணு வேண்டாம் இப்போ கேட்கலாம்னா பார்த்து டிவி பார்த்து போர் அடிச்சிருச்சு, டிவி ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மியூசிக் கேட்கலான்னு அது தீர்மானம் பண்ணுறது யார்? காது இல்லை, நான். அதனால் நான் அதை பயன்படுத்துகிறேன். அப்போ அதை தூண்டுபவனாக இருக்கிறேன். பிரேரகன்னா அதை தூண்டுபவன், அதை பயன்படுத்துபவன். காதை நான் பயன்படுத்துகிறேன், கண்ணை நான் பயன்படுத்துகிறேன். எது வேணால் சாப்பிடலாம்னா அப்போ வாயை பயன்படுத்துகிறேன், கையை பயன்படுத்துகிறேன். இவைகளை தூண்டுபவனாக, இவைகளை கையாள்பவனாக, இவைகளை பயன்படுத்துபவனாக நான் இருக்கிறேன். அதனால் பயன்படுத்துபவன் பயன்படுத்தப்படும் பொருளாக ஆக மாட்டான், அல்லது பயன்படுத்தப்படும் பொருள் பயன்படுத்துபவனாக இருக்க முடியாது. பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் பயன்படுத்துபவனாக ஆகாது. அதனால் இந்த கண்ணு, காது, மூக்கு இவைகள் பயன்படுத்தப்படும் பொருள், அது ஒரு கருவி. அதை ஹேண்டில் பண்ணுற, அதை கையாளுகின்ற ஒருவன் இருக்கின்றான். ஆகவே அதனால் அவனை காட்டிலும் நான் வேறானவன். அதனால் ஒரு கத்தியை கையில் வச்சிருக்கிறேன், கத்தி வேற, நான் வேற. நான் அதை பயன்படுத்துகின்றேன். எதற்கு பயன்படுத்துகிறேங்கிறது வேற விஷயம். ஆனால் அது என்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு சாதனம். நான் அதை பயன்படுத்தலாம், பயன்படுத்தாமல் இருக்கலாம். எதற்கு, எப்போ, எப்படி பயன்படுத்துறதுங்கிறத தீர்மானம் பண்ணுறவனா நான் இருக்கிறேன். ஆகவே அதுவே நான் இல்லை. அதனால் அதற்கு வேறானவன். அதனால் ஏவுகின்ற நீ அவைகளை காட்டிலும் வேறானவன். கர்த்தா கரணம் ந பவேத். இந்த கர்த்தாவானவன் கருவியாக ஆக மாட்டான். ஒரு பொழுதும் கர்த்தா கருவியாக ஆக மாட்டான். அதனால் பழமொழி சொல்லுவோமே, எய்தவன் இருக்க அம்பை நோவதேன்னா. அப்போ ஒரு அம்பு குத்திருச்சுன்னா தண்டனை யாருக்கு? அம்புக்கா, அம்பை விட்டவனுக்கான மரண தண்டனை யாருக்கு கொடுக்கறது? ஒரு அம்பு போய் தைத்து ஒருத்தர் இறந்து போயிட்டான் அப்படின்னா, இல்லை துப்பாக்கி குண்டு தாக்கி ஒரு இறந்து போய் விட்டானா, துப்பாக்கி குண்டை தூக்கி தூக்கில் போட முடியுமா? அப்படி போடுறது இல்லையே. அது ஒரு கருவி தான். அப்போ அதை எய்தவன், அது ஒரு ஜடப்பொருள், அதுக்கு அது எதுவும் தெரியாது. அது ஒரு சங்கல்பம் பண்ணி தீர்மானம் பண்ணி அவனை கொல்லணும்னு வரலை.
அப்போ அதை பயன்படுத்தின ஒரு அறிவுடையவன் இருக்கின்றான். அவன் தான் சங்கல்பம் பண்ணி தீர்மானம் பண்ணி அதை ஏவி இருக்கின்றான். அதனால் ஏவுறவன் ஏவப்படுவதாக அந்த கருவியானது கரணமானது கர்த்தாவாக ஆகாது. அதனால் இந்த இந்திரியங்கள் கரணமாக இருக்கிறதுனால அது ஆத்மா அல்ல, அது நான் அல்ல. படிச்சிருவோம். இந்திரியங்கள் கரணமானதால் ஆத்மா அல்ல. நான் கண்ணால் பார்க்கிறேன், நான் காதால் கேட்கிறேன் என்று கூறுகிறான். இங்கு தன்னை பார்க்கிறவனாகவும் கேட்கிறவனாகவும் கண் காது முதலிய இந்திரியங்களை கருவிகளாகவும் கூறுகிறான். அதனால் நான் இதை பயன்படுத்தி அப்படின்னு இருக்கு. ஆகவே பார்ப்பது கேட்பது முதலான செயல்களில் ஆத்மா கர்த்தாவாகவும் இந்திரியம் கரணமாகவும், கரணம்னா கருவியாகவும் ஆகிறது. கர்த்தா தன் இஷ்டப்படி கருவிகளை ஏவுகிறான். கர்த்தா ஒரு காலும் கரணமாக முடியாது. ஆகையால் இந்திரியங்கள் ஆத்மா அல்ல. இதற்கப்புறம் இன்னும் சில நியாயங்களை சொல்கிறார். இந்திரியங்கள் ஆத்மான்னு சொன்னால் எந்த இந்திரியத்தை ஆத்மான்னு சொல்கிறது? இந்திரியங்களே ஆத்மான்னு சொன்னால் இந்த 5 இந்திரியத்தில் 10 இந்திரியத்தில் ஒரு இந்திரியம் ஆத்மாவாக இருக்குது, மற்ற இந்திரியங்களெல்லாம் அது பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாமா? இல்லை எல்லா இந்திரியங்களும் சேர்ந்து ஆத்மாவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்லாம் கேட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். அதனால் இதில் ஒரு இந்திரியத்தை மட்டும் ஆத்மான்னு வைத்துக்கொள்ளவும் முடியாது, எல்லா இந்திரியங்களும் சேர்ந்து ஆத்மா என்றும் வைத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அதற்கு நியாயம் சொல்கிறார். நானைதான் ஏகரூபஸ்த்வம் பின்னஸ்தேப்யः குதः ஷృணு ந சைகேந்திரியரூபஸ்த்வம் சர்வத்ராகம் பிரதீதிதः. நானைதான் ஏகரூபஸ்த்வம் பின்னஸ்தேப்யः குதः ஷృணு ந சைகேந்திரியரூபஸ்த்வம் சர்வத்ராகம் பிரதீதிதः. நானைதான் ஏகரூபஸ்த்வம் பிரிச்சா நானா ஏதானி ஏகரூபக துவம் பத்திர பதம் இருக்கு. நானா ஏதானி ஏகரூபக துவம், துவம் ஏகரூபக. நான்கிறது எத்தனை? ஒன்று தான். நான்கிறது ஒரு ஆள். நான் எத்தனை ஆள்னா இந்த உடம்புக்குள்ளே எத்தனை ஆள் இருக்கிறான்னா உடம்புக்குள்ளே ஒரு ஆள் தான் இருக்கிறான். சில சமயங்களில் கொஞ்சம் புத்தி கோளாறுனால ஸ்பிளிட் பர்சனாலிட்டி 4-5 தெரியலாம். ஆனால் உண்மையிலே ஒரு ஆள் தான் இருக்கிறான். அது மனசோட கோளாறுனால ஒரு ஆள் பல விதங்களில் பல மாதிரி நடந்து கொள்ளலாம். ஆனால் உண்மையில் ஒரு ஆள் தான். ஆனால் இந்திரியங்கள் எத்தனை இருக்குது? 10 இருக்குது. அதனால் ஏதானி நானா, இந்த இந்திரியங்கள்ங்கிற பொழுது அவை பல இருக்கின்றன. ஏகரூபக துவம், நீ நான் என்பது ஒன்றே ஒன்றுதான், ஒரு ரூபம்தான், ஒரு ஆள் தான். அல்ல நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், அல்லது பார்ப்பவன், கேட்பவன், பேசுபவன், நடப்பவன், செய்பவன் அப்படின்னு சொல்கிற பொழுது அந்த கர்மாவை பண்ணுற பொழுது அந்த பேர் இருக்கே ஒழிய பார்ப்பவன்னு ஒரு ஆள், கேட்பவன்னு ஒரு ஆள், பேசுபவன்னு ஒரு ஆள்னு தனித்தனியாக 5 பேர் இந்த உடம்புல உட்காந்துருக்கானா? இல்லை, ஒரே ஆள் தான். கண் வழியாக பார்க்கிற பொழுது பார்ப்பவன்னு பேர், காது வழியாக கேட்டால் கேட்பவன்னு பேர். அதனால் இங்கே தனித்தனியாக இந்திரியங்களை பயன்படுத்துறதுனால வேற வேற ஆள் இல்லை, ஒரே ஆள் தான். ஏகரூபக துவம் தேபியக பின்னக. அதனால் நான் அந்த 5க்கும் வேறானவனாக நீ இருக்கின்றாய். குதக ஷுணு, எப்படின்னா அதுக்கு நியாயம் சொல்கிறார். 5க்கும் வேறா இங்கே இப்போ இந்திரியங்கள் பலவாக இருக்குது, 4ங்கிறது ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே நீ ஆத்மாவானது இந்திரியங்களுக்கு வேறானது. எப்படி சொல்கிறேன்? ஷுணு சர்வத்திர அகம் பிரதீதிதக. நான் என்ற எல்லா சர்வத்திரனா எல்லா இந்திரியங்களிலும் நான் பார்க்கிறேன். கண்ணு அதுலேயும் 4ங்கிற எண்ணம் இருக்குது, காதலையும் 4ங்கிற எண்ணம் இருக்குது, மனசு, இந்திரியங்கள், மற்ற வாய், கை எல்லாத்துலேயும் 4ங்கிற எண்ணமானது இருக்கின்றது. அப்போ ஒரே நான் இந்த கருவிகளோடு சேர்ந்து நான் என்று விளங்கி பார்க்கிற பொழுது நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன்,
அது. அதனால் நான் என்ற எல்லா இந்திரியங்களிலும் அகங்கிற பிரதீத்தி வர்றதுனால துவம் ஏக இந்திரிய ரூபாக, ஏதாவது ஒரு இந்திரியமாக நச்ச இருக்க முடியாது. இந்த 5 இந்திரியங்களையும் நான் பயன்படுத்துகிறேன், பயன்படுத்தாமலும் இருக்கிறேன். அதுனா 5 இந்திரியங்களையும் பயன்படுத்தாமல் பேசாமல் உட்காந்து தியானம் பண்ணலாம். எதுவும் வேண்டாம், பார்க்கல கேட்கல, எதுவுமே வேண்டாம், அமைதியாக இருக்கிறேன்னா 5ம் பயன்படுத்தாமல் சும்மா இருக்கிறேனே. அதனால் இந்த 5 இந்திரியமும், இந்திரியங்கள் 5ஆக இருக்குது, நான்கிறது 1ஆக இருக்குது, ஒரு கருத்து. அதனால் இந்திரியங்களுக்கு வேறானது ஆத்மா நான், அல்லது நான் ஒன்றுங்கிறதுனால இதில் ஏதாவது ஒரு இந்திரியத்தை எடுத்துக்கொண்டு அது நான்னு சொல்லலாமா? கண்ணாகிய நான் காதை பயன்படுத்துகிறேன். நான் ஆத்மா கண்ணுனா, அதனால் அக்ஷி புருஷக அதுக்கு வேத பிரமாணம் காமிக்கலாம்னா, கண்ணில் இருக்கிற புருஷன் நம்ம கண்ணு தான் ஆத்மான்னு வைத்துக்கொண்டு கண்ணாகிய நான் காதால் கேட்கிறேன், மூக்கால் நுகர்கிறேன் அப்படின்னு சொல்லலாமான்னா சொல்ல முடியாது. ஏன்னா நான் காதுங்கிற எண்ணமும் இருக்குது. நான் கேட்குற பொழுது நான் கேட்கிறேன்னு அங்கே இருக்குல்ல. அதனால் அந்தந்த இந்திரியங்களோடு சேர்ந்து இருக்கிறதுனால, 5ஐயும் பயன்படுத்துறதுனால ஒரே ஒரு இந்திரியத்தை மட்டும் நான்னு சொல்ல முடியாது. மேலும் கண், காது, மூக்கு, நாக்கு, துவக் என்று இந்திரியங்கள் பலவாக இருக்கின்றன. ஆத்மாவோ ஒருவன். ஒன்று எப்படி பலவாக இருக்க முடியும்? ஆகையால் பலவாக இருக்கும் இந்திரியங்களை காட்டிலும் ஒன்றாக உள்ள ஆத்மா வேறுதான். எவ்விதமெனில் இந்திரிய கூட்டங்களில் ஏதோ ஒரு இந்திரியம் மட்டும்தான் ஆத்மாவா, அல்லது எல்லா இந்திரியங்களும் சேர்ந்து ஆத்மாவா, அல்லது ஒவ்வொரு இந்திரியமும் ஆத்மாவா? 3 கேள்வி. இந்த ஒரு இந்திரியம் மட்டும் ஆத்மாவா, எல்லா இந்திரியங்களும் ஆத்மாவா, எல்லா இந்திரியமும் சேர்ந்து ஆத்மாவா, இல்லை ஒவ்வொரு இந்திரியமும் தனித்தனியாக ஆத்மாவானா? அப்போ 5 இந்திரியம் 10 இந்திரியம்னா 10 ஆத்மா. ஒன்றும் 10 ஆத்மாவாக இருக்கணும், இல்லை ஒரு இந்திரியம் ஆத்மாவாக இருந்து மற்ற இந்திரியங்களை பயன்படுத்தணும், இல்லை 5 இந்திரியமும் சேர்ந்து ஆத்மா அப்படின்னு சொல்லணும். 3 கேள்வி வருது. இதை ஒன்றுக்கு அடுத்தடுத்து தனித்தனியாக அடுத்தடுத்த ஸ்லோகத்தை தனித்தனியாக பதில் சொல்ல போகிறார். அதில் முதலில் சொன்னது சரியல்ல. அந்த முதல் கேள்விக்கு மட்டும் இந்த ஸ்லோகத்திலே பதில் சொல்லிட்டாரு. நான் என்பது ஆத்மாவை குறிக்கும் சொல். ஒரு இந்திரியம் மட்டும்தான் ஆத்மா என்றால் அந்த இந்திரியத்தில் தான் நான் என்ற எண்ணம் வரலாம். மற்ற இந்திரியங்களில் நான் என்ற நினைப்பு வரக்கூடாது. ஒரு இந்திரியம் மட்டும்தான் ஆத்மான்னு சொன்னால் அதில் மட்டும்தான் நான்கிற எண்ணம் வரணும். ஆனால் நமக்கு எல்லா இந்திரியங்களையும் அந்தந்த இந்திரியத்தை பயன்படுத்துகிற பொழுது நான்கிற எண்ணமானது வருகின்றது. உதாரணமாக கண்தான் ஆத்மா என்றால் நான் கேட்கிறேன் என்று காதில் நான் என்ற எண்ணம் வரக்கூடாது. எல்லா இந்திரியங்களிலும் நான் என்று கூறுவதால் ஒரு இந்திரியம் ஆத்மா என்று கூறுவது சரியல்ல. ஒரே ஒரு இந்திரியம் தான் ஆத்மான்னு சொல்வது சரியானது அல்ல. பல இந்திரியங்களில் ஏதோ ஒன்றை மட்டும் ஆத்மா என்று கூறுவதற்கு தனிப்பட்ட காரணமும் இல்லை. அப்படி வேதத்திலேயோ வேற எங்கேயும் தனியான ஒரு காரணம் எங்கேயும் இல்லை, நியாயமாகவும் அது இல்லை. ஆகவே ஒரு இந்திரியம் மட்டும் ஆத்மா இல்லை. அப்போ இந்திரிய கூட்டமெல்லாம் சேர்த்து ஆத்மான்னு சொல்லலாமான்னா அப்படியும் சொல்ல முடியாதுங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் நியாயம் சொல்கிறார். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி வேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.